ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எண்ணெய் இல்லாமல் குக்கிங்கே பண்ணாமையே ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி சாப்பிட்ட ஒரு ஃபீல் வருங்க. ஸோ அது பெரியவங்களுக்கும் சரி சின்னவங்களுக்கும் ரொம்பவே ஒரு சூப்பரான பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும் போல் இருக்கிறப்போ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு நமக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொப்பரை தேங்காயும் ஒரு துண்டு வெல்லமும் எடுத்துக்கோங்க. ஸோ கொப்பரை தேங்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. அதுவும் வளர்கிற பசங்களுக்குலாம் போன் ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறதுக்கு இது ரொம்பவே நிறைய அதில் சத்துக்கள் இருக்குது. அதுக்கப்புறம் அதில் ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்தாலே போதும். ஏன்னா கொப்பரை தேங்காயிலே ஆல்ரெடி கொஞ்சம் ஒரு இனிப்பு சுவை இருக்கும். ஸோ இதை நம்ம நல்லா துருகி எடுத்துகிட்டு இந்த மாதிரி எந்த அளவுக்கு உங்களுக்கு வெல்லம் வேணுமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு பசங்களுக்கு கொடுக்கலாம். ஸோ ஒரு 2 ஸ்பூன் பசங்களுக்கு டெய்லி கொடுத்தாலே போதுங்க. சின்ன பசங்க காய்கறிகள்லாம் பெருசாக விரும்பி சாப்பிடாதப்போ ஃபைபர் அவங்களோட சாப்பாடில் கம்மியாக எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வரும். ஆனால் இந்த ட்ரை கோகோனட் அவங்க டெய்லி எடுத்துக்கிறப்போ அவங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளமும் சரியாகும். சின்ன பசங்களுக்குலாம் நீங்கள் ஒரு 2 ஸ்பூன் இந்த ட்ரை கோகோனட் துருக்குனது இருக்குது பாருங்கள், அதில் கொஞ்சம் போல் வெல்லம் சேர்த்து கொடுக்கலாம். பெரியவங்கன்னா 1 ஸ்பூன் சாப்பிட்டாலே போதும். அதை விட ரொம்ப சின்ன பசங்களாக இருந்தாங்கன்னா 1 ஸ்பூன் கொடுங்க. நல்லா கரெக்டாக வளர்கிற ஏஜில் இருக்க பசங்களுக்கு 2 to 3 ஸ்பூன் கொடுக்கலாம். இந்த மாதிரி கொடுக்குறப்போ அவங்களுக்கு பிரெயினும் ஆக்டிவாக இருக்கும். நல்லா எனர்ஜிக்காக ஃபீல் ஆவாங்க. போனும் ஸ்ட்ரென்த் ஆகும். அது ரொம்பவே சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.